சொன்னது போல இன்னைக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னது? இயேசுவை குறித்து பேசுங்கள். இயேசுவை குறித்து பேசுகிற காரியம். மார்க் 11 வாசிங்க. பவனி வரும் ஒரு சமாதான ராஜா இன்றைக்கு நம்முடைய நடுவில் என்ன பண்ணிட்டு இருக்கிறார்? பவனி வந்து கொண்டு இருக்கிறார். மத்தேயு 21 அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. முன் நடப்பாரும் பின் நடப்பாருமாகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினால் வருகிறவர் சோஸ்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். இன்று குருத்தோலை ஞாயிறு கொண்டாடுகிறோம். இதை ஃபஸ்ட்டு டைம் எப்போ கொண்டாடினாங்களாம்? வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிற ஒரு மாபெரும் ஒரு ஊர்வலம். இந்த ஊர்வலம் கிபி 32ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடந்ததை வரலாற்று ஆசிரியர்கள் உறுதிப்படுத்துகிறார்கள். குருத்தோலை ஞாயிறுக்கு அடுத்து நமக்கு என்ன வருது? உடனே அடுத்த வாரமே ஈஸ்டர் ஞாயிறு, சரியா? இந்த ஓசன்னா என்றால் என்ன அர்த்தம்? இப்போதே ரட்சியும். ஓசன்னானா என்ன அர்த்தம்? அர்த்தம் புரியாமல் நம்ம என்ன பண்ணக்கூடாது, எந்த வார்த்தையும் சொல்லக்கூடாது. இப்போ அப்படியே சாலையில் சொல்லிட்டு வந்தீங்கன்னா அந்த பக்கத்தில் உள்ள ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணுங்க, ஆண்டவரே ரட்சிங்க அப்படின்னு அர்த்தம். ஓசன்னானா என்ன அர்த்தம்? இப்பொழுதே ரட்சியும், இல்லது எங்களை காப்பாற்றும், எங்களை காப்பாற்றும் என்று அர்த்தம். அது வெறும் மகிழ்ச்சியின் முழக்கம் மட்டுமல்ல. வெறும் மகிழ்ச்சிக்காக முழங்கிட்டு வந்தீங்களா? இல்லை, அது அடிமைத்தனத்திலும் வேதனையிலும் இருந்த மக்களின் இதயத்தில் இருந்து எழுந்த ஒரு கதறல். இது என்ன கதறி இருப்பாங்க? அந்த ரோமர் ஆட்சி அவங்களுக்கு அவ்வளோ கொடுமையாக இருந்தது. அதனால தான் இயேசு வந்திருக்கிறார், எங்களை எப்படியாவது ரட்சிப்பார், எங்களை எப்படியாவது காப்பாற்றுவார் என்று அந்த ஒரு கூட்ட ஜனங்கள் என்ன பண்ணாங்க? குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவர் பின்னாடி முழக்கமா. ஏன்னா ராஜாக்கள் வந்தால் தான் என்ன பண்ணுவாங்க? ஆடைகளை விரிப்பாங்க, இந்த குருத்தோலைகள் எல்லாம் பிடிப்பாங்க. அப்போ இயேசு என்கிறவர் வருகிறார்னு சொல்லி ஒரு திரளான கூட்ட ஜனங்கள் என்ன பண்ணாங்க? ஒசன்னா, ஆண்டவரே எங்களை ரட்சியும், எங்களை காப்பாற்றும் என்று சொல்லி கொடுக்கிற அந்த முழக்கம். என்னை மீட்க யாரும் இல்லையா என்று நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம். இல்லை, இன்னைக்கு இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் என்னைக்கோ ஓசனா பாடியிருக்காங்க, இன்னைக்கு ஏன் நம்ம அந்த கதறல்? என்னை காப்பாற்ற யாரும் இல்லையா? ஒவ்வொருடைய உள்ளத்திலிருந்து எழும்பும் கேள்வி. நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம், அழுது எருசலேம் வீதியில் பவனி வந்த அதே சமாதான ராஜா இன்றைக்கு உங்களுடைய இருதயத்திலும் உங்களுடைய வீட்டிலும் அவர் என்ன பண்ண வரணும்? பவனி வர வேண்டும். உங்கள் கண்ணீரை துடைக்க ஆண்டவர் ஆயத்தமாய் இருக்கிறார். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்? அருகில் வரணும். உங்கள் கண்ணீர், யாரெல்லாம் கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கீங்களோ உங்கள் கண்ணீரை துடைக்க அவர் எப்படி இருக்கிறாரு? ஆயத்தமாய் இருக்கிறார். இரட்சகரிடம் ரட்சிப்பை எதிர்பார்த்தவர்கள் சில காரியங்களை செய்ய வேண்டும். ஆண்டவர் என்னை காப்பாற்றும், என்னை ரட்சியும் அப்படின்னா சும்மா அது என்ன பண்ணாது, நடக்காது. சில காரியங்களை என்ன பண்ணணும்? செய்ய வேண்டும். சில காரியங்களை செய்ய வேண்டும். என்ன காரியம் செய்யணும்? இவங்க என்ன பண்ணாங்க? இந்த கூட்ட ஜனங்கள் என்ன பண்ணாங்க? இயேசு கிறிஸ்துவுக்கு அருகில் வராங்க, பக்கத்தில் வரணும். சர்ச்சுக்கு வர முடியாமல் வரலன்னா குருத்தோலை ஞாயிறு என்ன பண்ண முடியாது? தெரிந்து கொள்ள முடியாது. நிறைய பேருக்கு தெரியறதில்லை குருத்தோலை ஞாயிறு. சின்ன பசங்கள்லாம் கூட்டிகிட்டு சில பேரண்ட்ஸ், சில குடும்பங்கள் ஆலயத்துக்கே கூட்டிகிட்டு வரலன்னா அவங்களுக்கு என்ன தெரியாது? குருத்தோலை ஞாயிறுனா என்னன்னு தெரியாது. குருத்தோலைகளை பிடித்து இந்த ஓலையோட மரியாதை என்னன்னு தெரியாது. கூட்டிட்டு வந்து இதெல்லாம் காட்டுனாது. அப்போ அங்கே ஒரு பெரிய திரள் கூட்டம் எருசலேமில் என்ன பண்ணியிருந்தாங்க? கூடியிருந்தாங்க. கூடி இருக்கும்போது தான் இவங்க சொல்கிறாங்க இயேசு கிறிஸ்துவுக்கு அருகில் வரணும். தூரமாக நின்று வேடிக்கை பார்க்குற காரியங்கள் இல்லை. எல்லா புறஜாதி மக்கள் மாதிரி எங்கேயோ அவங்க வீட்டு வாசலில் நின்று ஐயோ எல்லாரும் குருத்தோலை பிடிச்சிட்டு போகிறாங்கன்னு வேடிக்கை பார்க்குற கூட்டம் அல்ல. நம்ம என்ன பண்ணணும்? இயேசு கிறிஸ்துவுக்கு அருகில் வர வேண்டும். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கூடார பண்டிகையை வருஷந்தோறும் என்ன பண்ணாங்க? ஆசரிக்கிறாங்க. இதை ஆசரிக்கும் போது தான் என்ன பண்ணுறாங்க? கைகளில் இந்த குருத்தோலைகளை பிடித்தவர்களாய் அந்த பீடத்தை சுற்றி ஒரு நாளைக்கு ஒரு முறை, அப்படி 7 நாளைக்கு 7 தடவை என்ன பண்ணுவாங்களாம்?
சுற்றி வருவாங்களாம். அந்த 8வது 7வது நாள் தான் ஒரு பெரிய ஒசன்னா நாள். அந்த நாளில் மட்டும் 7 முறை ஒசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்து மிகுந்த உற்சாகத்தோடு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, சுற்றி வந்திருக்காங்க. இந்த இயேசு கிறிஸ்து இந்த கூடார பண்டிகையின் போது தான் என்ன பண்றாரு, எருசலேமுக்கு வந்தபடியால் இந்த ஜனங்கள் எல்லாரும் இயேசுவே தங்களை பகைவர்களின் கைகளிலிருந்து ரட்சியும் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அப்போ அங்க ரோம சாம்ராஜ்யத்தோட ஒரு அடிமைத்தனம் இருந்திருக்கு. அதனாலதான் இவர் எப்படியாவது ரட்சித்துருவார் நம்மளன்னு சொல்லி அந்த கூட்டம் என்ன பண்ணியிருக்கு, அவ்வளோ ஒரு ஓசனான்னு சொல்லி கத்திருக்காங்க. இதை மிகுந்த அவர் எப்படி வந்தார் ஆண்டவர், மிகவும் தாழ்மையுடன் கழுதையின் மேல் ஏறி கொண்டு வந்தார். சகரியா 9:9 வாசிங்க. சீயோன் குமாரத்தியே சொல்லுங்க, குமாரத்தியே மிகவும் களி கூறு. சியோன் குமாரத்தியே மிகவும் வாசிங்க, மிகவும் எல்லாரும் தூங்க முடியாது. மிகவும் களி கூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் வரும்போது நம்மளும் என்ன பண்ணோம், அவர்கிட்ட வரணும். உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார் என்ற அடையாளம் கண்டு கொள்ள அவரை வரவேற்க ஆர்வத்தோடு எதிர்கொண்டு வர்றாங்க. இயேசு கிறிஸ்து ஊழியத்துல பாவத்தோடு பாரத்தோடு பாடுகளோடு நம்பிக்கையோடு அருகில வந்தா அந்த பிரச்சனையிலிருந்து ரட்சிக்கப்படுவீங்க. யாருமே எனக்கு பாடு இல்லை, எனக்குள்ள பாவம் இல்லை, எனக்குள்ள எல்லாம் பரிசுத்தம் தான் யாருமே என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. பாடுகள் இருக்கு, எல்லா உலகத்துல என்ன இருக்கு, உபத்திரவம் இருக்கு, நம்மளுக்குள்ள பாடுகள் இருக்கு. இந்த பாடுகளை நினைத்து கொண்டு இந்த பிரச்சனைகள்ல இருந்து வெளிவர்றதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம், ஆலயத்துக்குள்ள வரோம். ஆண்டவரே என்னை ரட்சியும்னு சொல்லி சும்மா வந்துட்டா போதாது, ஆண்டவர் கிட்ட வந்துட்டா போதாது. அடுத்து என்ன பண்ணும், அன்பு செலுத்தணும். என்ன பண்ணணும், இயேசு கிட்ட அன்பு செலுத்தணும். அன்பு செலுத்துறதுன்னா சொன்ன மாதிரி இப்போ அன்பு செலுத்துறதுன்னா என்ன பண்ணுவீங்க, இன்னைக்கு சொன்ன மாதிரி இன்னைக்கு பர்த்டேலாம் வாசிச்சிங்க. ஐயாவுக்கு என்னம்மா ஏப்ரல் 1 பர்த்டே. இந்த பர்த்டேன்னு என்ன பண்ணுவீங்க, உங்கள் அன்பை எப்படி வெளிப்படுத்துவீங்க? ரொம்ப பிரியமா இருக்கிறவங்க தான் ஏதாவது என்ன பண்ணுவீங்க, கிஃப்டை கொண்டு வந்து ஐயா இன்னாங்க ஹாப்பி பர்த்டே அப்படின்னு என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். அப்போ இந்த இயேசு கிட்ட வரும்போது இந்த அன்பை என்ன பண்றாங்க, வெளிப்படுத்துறாங்க. என்ன பண்றாங்க, தன் மேல உள்ள ஆடைகளை கழட்டி விரிக்கிறாங்க தரையில. நீங்க தரையில நடக்கக்கூடாது ஆண்டவரே, நீங்க அப்போ ஆண்டவர் அந்த கழுதை கூட்டிய இயேசுவுக்கு அரும்பகாமையில் வந்த அந்த திரள் கூட்டம் எப்படி கூடிச்சா, அன்பினால் கூடின கூட்டம். அன்பினால் கூடின கூட்டம். இன்னைக்கு திருச்சபையில வந்து உட்கார்றீங்கன்னாலே ஒரு அன்பு இல்லைன்னா என்ன பண்ண முடியாது, உட்கார முடியாது. அன்பு தான் உங்களை என்ன பண்ணுது, இந்த திருச்சபைக்குள்ள கொண்டு வர வைக்கிறது. இந்த சபை மேல் வைத்த ஒரு அன்பு இது உங்களை என்ன பண்ணுது, ஞாயிற்றுக்கிழமை தோறும் இந்த ஆலயத்துல இந்த 40 days முழுவதும் இந்த ஆலயத்துல வந்து உட்கார வைக்கிறதுனா இயேசுகிட்ட அன்பா இருக்கிறவங்க மாத்திரம் தான் என்ன பண்ண முடியும், இப்படி வந்து உட்கார முடியும். அன்பு இயேசுவுக்கு பக்கத்துல வந்து மகிழ்ச்சியை அன்பாக வெளிப்படுத்துகிற ஒரு கூட்ட ஜனங்கள். அந்த நாட்கள்ல வஸ்திரம் வந்து விலை உயர்ந்தது. நீங்க பாத்தீங்கன்னா இயேசுவோட வஸ்திரத்தை என்ன பண்ணாங்க, அப்படியே பங்கிட்டு சீட்டு போட்டு கொண்டார்கள். அதேபடி யோசேப்போட வஸ்திரம் குழியில போடும்போது அவனோட வஸ்திரத்தை கழட்டி சகோதரர்கள் ஒவ்வொரு அந்த வஸ்திரம் வந்து அவ்வளவு விலை உயர்ந்தது. அதனாலதான் அந்த வஸ்திரத்தை என்ன பண்ணாங்களாம், அவங்க வந்து விரிக்கிறாங்க. போரில இறந்தவர்களுடைய உடல்ல இருந்து என்னதை கழட்டிட்டு வருவாங்களாம், அந்த வஸ்திரங்களை என்ன பண்ணிட்டு வந்துடுவாங்களாம், கழட்டிட்டு வருவாங்களாம். ஏன்னா வஸ்திரம் அவ்வளவு விலை உயர்ந்தது. மகிழ்ச்சியோடு எடுத்துக்கொண்டு வருகிற காரியங்கள், தங்கள் வஸ்திரங்களை கழுதையின் மீது அந்த போடுகிறார்கள். இயேசு வழியே செல்வதால் இயேசுவுக்கு முன்னாலும் பின்னாலும் திரளான பேர் என்ன பண்றாங்க, ஓசன்னா என்று சொன்னதோடு தங்களுடைய வஸ்திரங்களையும் எடுத்து என்ன பண்றாங்க, தரையில இயேசுக்கிட்ட அந்த அன்பை வெளிப்படுத்துறாங்க. இயேசுவுக்கு பக்கத்துல வந்தா போதாது, இயேசுக்கிட்ட என்ன பண்ணணும், அன்பை வெளிப்படுத்தணும். இயேசு கிறிஸ்துவோட பிரதான கட்டளை என்னது, மத்தேயு 22:37 உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடும் என்ன பண்ணும், அன்பு கூறணும். அன்புனா சும்மா ஏதோ சாதாரண அன்பு இல்லைங்க. ஆண்டவர்கிட்ட முழு பலம், முழு அன்பு, முழு மனசு. அது யார்கிட்ட கொடுக்குறீங்கன்னு இன்னைக்கு நீங்க அப்படியே உட்காந்து சும்மா செய்தி கேட்டுட்டு போகாதீங்க. உங்களை நீங்களே தற்பரிசோதனை செய்து கொள்ளுகிற ஒரு வேலை. அப்படியே சிந்திக்கணும், நான் அப்படி இருக்கிறேன்னா, நான் சொல்றது எங்கேயோ நடந்த எருசலேம்ல நடந்த
காரியங்கள் அல்ல. இன்றைக்கு இப்போ நீங்க உட்கார்ந்து இருக்கிற இடத்துல உங்களை தற்பரிசோதனை செய்து கொள்ளுங்க. நான் இயேசுவ கிட்ட வந்திருக்கேன்னா, நான் இயேசுவ கிட்ட அன்பா இருக்கேன்னா, இயேசுவ கிட்ட அன்பா இருக்கணும்னா நான் என்ன செய்யறேன்? என் உள்ளத்தை முழுசா கொடுக்கிறேனா? என்னுடைய மனசை முழுசா கொடுக்கிறேனா? நான் முழுசா ஆண்டவரை நேசிக்கிறேனா இல்லது வேற யாரையாவது நேசிக்கிறேனா? தற்பரிசோதனை செய்து கொள்ளுங்க. சும்மா ஏதோ கேட்டோன்னு உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க. அதனாலதான் ரோமர் 8:28 சொல்வார் பவுல், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று பவுல் அப்போஸ்தலன் கூறினார். இரட்சகரிடம் ரட்சிப்பை எதிர்பார்த்த இந்த ஜனங்கள் சில காரியங்களை செய்கிறாங்க. அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 7 முக்கியமான பண்டிகைகள் உண்டு. அதுல மிக மிக முக்கியமானது என்னன்னா இந்த பஸ்கா பண்டிகை. மிக மிக முக்கியமானது இந்த பஸ்கா பண்டிகை. இந்த பஸ்கா எகிப்தில இருந்து அந்த விடுதலை பெற்ற அந்த நாள், பார்வோன் கிட்ட இருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலை பெற்று வந்த அந்த நாள், மோசேயின் தலைமையில என்ன நடக்குது? பஸ்கா பண்டிகை ஆரம்பித்து அது விடுதலைக்கு அடையாளம். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை என்ன பண்றாங்க? இஸ்ரவேலின் வீட்டு நிலை கால்கள்ல என்ன பண்றாங்க? பூசுறாங்க. பூசினா சங்கார தூதன் அந்த வீட்டை என்ன பண்ண மாட்டான்? அணுக மாட்டான். அப்படி சொல்லி அந்த பஸ்காவை அடிச்சு அவங்க என்ன பண்றாங்க? பஸ்காவை கொண்டாடுறாங்க. அது பூசின போது எகிப்தின் அடிமைத்தனம் முடிந்தது. நீங்களும் ஆண்டவர் கிட்ட வரும்போது இந்த பஸ்கான்னு யோசிங்க. நீங்க இன்னைக்கு கொண்டாடுகிற ஒரு குருத்தோலை பண்டிகையை, இப்ப வியாழக்கிழமை கண்டிப்பா பஸ்காவை என்ன பண்ணுவாங்க? புசிக்க வாங்க. அதுக்கு முன்னாடி இதுதான் ஆயத்தம். அப்ப அடிமைத்தனம் எங்களுக்கு முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, சும்மா நீங்க ஏதோ 40 நாள் முடிந்ததுன்ற காரியங்கள் அல்ல. வியாழக்கிழமை வந்து அந்த பஸ்காவை புசிக்கும் போதுதான் உங்களுடைய அடிமைத்தனம் என்ன பண்ணும்? முடிவுக்கு வரும். சும்மா அதாவது ஏதோ ஒரு சடங்காச்சாரமாக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம்னு நினைக்காதீங்க. வேதத்தை வாசிக்க வாசிக்க, ஐயோ ஆண்டவரே, நான் அந்த பஸ்காவை நான் முக்கியத்துவம் கொடுக்கலையே, இந்த கம்யூனியன் சர்வீஸ்க்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கலையே, நான் எப்பனாலும் எடுக்கிற என்ன 1ஆம் தேதி எடுத்தாச்சு அப்போ எடுத்தாச்சுன்னு சொல்கிற காரியங்கள் அல்ல. நம்ம வேதத்தை வாசிக்க அதோடு என்ன பண்ணணும்? நடக்கிறவர்களாய் மாறணும். அது கூட நடக்கணும். இன்னைக்கு நீங்க கூடார பண்டிகை, அதுதான் இந்த எல்லாம் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கொண்டாடின அந்த காரியம். பஸ்காவுக்கான ஆயத்தம். ஆண்டவர் அதை தான் பண்ணாரு. பஸ்காவுக்காக ஒரு ஆயத்தம். இந்த குருத்தோலைகளை பிடித்து கொண்டு சீஷர்களுக்கு சொல்லுகிற காரியம். நமக்கு நம் வாழ்க்கையில எதெல்லாம் முக்கியமான நாள்? நமக்கு நம்முடைய வாழ்க்கையில எதெல்லாம் முக்கியமான நாள் சொல்லுங்க. ஐயா சொன்ன மாதிரி 1ஆம் தேதி முக்கியமான நாளுங்க. காலையில வந்து கம்யூனியன் எடுக்கிறது முக்கியமான நாள். முக்கியமான நாள். இதை மறந்து போகாதீங்க. ஏதோ ஆயருக்காகவும் திருச்சபைக்காகவும் சபையில உள்ள அங்கத்தினருக்காகவும் வருகிற காரியங்கள் அல்ல. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்க எதற்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? யோசிச்சு பாருங்க. ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில, ஆண்டவரே நான் எதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கிறேன் ஏசப்பா? என்னுடைய பிறந்த நாளுக்கு கொடுக்கிறேன், என்னுடைய திருமண நாளுக்கு கொடுக்கிறேன், என்னுடைய பிள்ளைகளுடைய பிறந்த நாளுக்கு கொடுக்கிறேன், என் பிள்ளைகளுடைய திருமண நாளுக்கு கொடுக்கிறேன், இல்லது ஏதோ ஒரு காரியத்தை சாதித்த ஒரு நாள்னு சொல்லி அந்த நாளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இல்லது வருஷத்துல ஒரு நாள் கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையான கிறிஸ்துமஸை கொண்டாடுகிறதற்கு மாத்திரம் நான் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு இருக்கிறேனா? நம்முடைய வாழ்க்கையில எது முக்கியமான நாள்? சிந்திங்க. நீங்க டைரி வச்சிருந்தா அப்படியே நான் கேட்கிற கேள்விகளை எழுதிக்கோங்க. வீட்டில் போயாவது அதற்கு ஆன்சர் பண்ணுங்க ஆண்டவர்கிட்ட. பஸ்காவை கொண்டாடுவதற்கு அந்த எருசலேம் மக்கள் வந்திருக்காங்க. ஏறக்குறைய ஒருத்தர் 3 லட்சம்னு எழுதியிருக்காங்க. அந்த வல்லுநர்கள் ஒருத்தர் கிட்டத்தட்ட 10 லட்சம்லாம் எழுதியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 10 லட்சம் அந்த ஊர்ல என்ன பண்ண முடியாது, பிடிக்காது. ஒரு 3 லட்சம் ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க அந்த காலத்துல இருந்திருப்பார்கள்னு வேத வல்லுநருடைய கருத்து. அந்த சின்ன ஊர்ல 2000 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு 3 லட்சம் பேர் கூடுனாங்கன்னா யோசிச்சு பாருங்களேன், எப்படி இருந்திருக்கும் அந்த ஊர். எவ்வளவு இஸ்ரேல் பார்த்தவங்களுக்கு அது தெரியும் நிச்சயமா. இறங்கினாங்க. இப்படி இருக்கும் கூட்டம் நிரம்பி வழியக்கூடிய ஒரு காலகட்டம். இயேசு எரிகோவில் இருந்து எதுக்காக வந்தாங்க? இயேசு என்ன பண்ணாரு? மரித்தோரில் இருந்து எழுப்பின லாசருவை எழுப்பினாரு. அவன் செத்து போனவன உயிரோட எழுப்பினாருன்னு பார்க்க வந்த ஒரு கூட்டம் இல்ல. அப்புறம் 5 அப்பம் 2 மீனை 5000 பேருக்கு போஷித்தவர் என்று சொல்லி அவரை பார்க்க வந்த ஒரு கூட்டம். இன்றைக்கு அற்புதங்கள் அடையாளங்களை காட்டினாதான் நம்ம வருவோமா? இல்லை. நம்மை போஷிப்பார் என்று மிக உற்சாகமா அன்னைக்கு பவனியில பங்கு பெற்ற கூட்டம். நம் வாழ்க்கையில பல நேரங்கள்ல இனி அவ்வளவுதான், நமக்கு வழியே இல்லை என்று நாம் நினைத்து
நிறைய நேரம் என்ன பண்ணுறோம், முடங்கி போகிறோம். அன்னைக்கு அந்த மிராக்கிள்லாம் நடந்ததுனால இயேசு பின்னாடி போனாங்களா? அப்ப இன்னைக்கு எந்த மிராக்கிளும் நடக்கலன்னொடனே நீங்க இயேசு பின்னாடி வரலையா? இல்ல இல்ல, இது எனக்கு என்னுடைய வாழ்க்கையில எதுவும் நடக்கலன்னு முடங்கி போய் உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா? எத்தனை பேர் இப்படி முடங்கி கொண்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? என் வாழ்க்கையில இயேசு எந்த அற்புதத்தையும் செய்யலன்னு நினைக்கிறீங்களா? ஒவ்வொரு நாளும் கிறிஸ்தவ மக்களுக்கு அவர் அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். அது உணர்வில்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த உணர்வு தான் இல்லை. இன்னைக்கு சொல்றேன்ல, உணர்வு இல்லை. 40 நாள் ஆலயம் திறக்கப்பட்டு இருக்கிறது. இதுல எத்தனை குடும்பங்கள் இருக்கிறீங்கன்னு தெரியாது. இதுல எத்தனை குடும்பங்கள் 40 நாள் வந்தீங்கன்னு தெரியாது. எல்லாம் அவரோட கணக்கில் எழுதப்பட்டு இருக்கிறது. ஆயருடைய கணக்குல இல்லை. ஆயர் ஒரு கணக்கு வச்சிருப்பாரு, அந்த கணக்கு இல்லை. அவருடைய கணக்கில் எழுதப்பட்டு இருக்கிறனா. இப்படிப்பட்ட மகிழ்ச்சியான வேலையில இயேசு என் அருகில் இருக்கிறாரா? ஃபீல் பண்ணுங்க. இயேசு என் பக்கத்துல நிற்கிறாரா? என் வீட்டுல இருக்கிறாரா? 40 நாள் என்னோடு கூட இருந்தாரா? நான் அவருக்காக என்ன செஞ்சேன்? இந்த 40 நாளும் வேதத்தை வாசிச்சேனா, ஜெபிச்சேனா, நான் என்ன பண்ணினேன் ஆண்டவருக்காக? இன்னைக்கு அற்புதம் வேணும், அடையாளம் வேணும், எனக்கு இதை நடந்துடணும், இந்த காரியம் முடிஞ்சிடணும், என் வாழ்க்கையில இதை நான் ரொம்ப நாளா ஜெபிச்சிட்டு இருக்கேன், கடன் பிரச்சனையில வாழ்ந்துட்டு இருக்கிறேன், பொருளாதாரத்துல ரொம்ப சீரழிஞ்சிட்டு இருக்கேன். இதை சொல்லுகிற நாம் இயேசுவுக்காக என்ன செய்து கொண்டு இருந்தோம்? இந்த 40 நாள் அவருடைய பாதத்துல உட்கார்ந்து எவ்வளவு நேரம் ஜெபிச்சோம், எவ்வளவு மணி நேரம் அவருக்காக நாம் செலவிட்டோம். உங்க கணக்குல ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிற காரியம் நிச்சயமா நியாய தீர்ப்பு நாள்ல இப்படி கும்பலாலாம் நின்று தீர்ப்பு சொல்ல முடியாது. தனித்தனியா கூப்பிட்டு விசாரிப்பார். தனித்தனியா என்ன செஞ்ச அன்னைக்கு போய் நம்ம வெக்கப்பட்ட, ஆண்டவரே நான் ஒன்றும் செய்யலப்பா, என் நாட்கள் எல்லாம் வீணான நாட்களாய் நான் கழித்து விட்டேன், உலக சம்பாத்தியத்தில் செலவழித்து விட்டேன்னு சொல்லுகிற நாட்கள் அல்ல இது. அன்னைக்கு நியாய தீர்ப்பு நாள் அன்னைக்கு நம்ம கணக்கு கொடுக்கணும். ஆண்டவருக்கு கேட்பாரு. அன்னைக்கு சீஷர்களை பார்த்து கேட்டாரு. என்ன கேட்டாரு? எனக்காக 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா? 1 மணி நேரம் விழித்திருக்க கூடாதா? இன்னைக்கு ஆண்டவர் உங்க ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கிற கேள்வி. நீங்க சொல்லலாம், ஐயோ காலையில நான் 9 மணிக்கு போயிட்டு 9 மணிக்கு தான் வேலையை விட்டு வரேன், நான் அப்புறம் எனக்கு இவ்வளோ டயர்டா, நீ என்னென்ன கதை சொல்லலாம். 9 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் நீங்க வேலைக்கு போகலாம். ஆனால் இடையில டீ குடிக்க 1/2 அன் அவர், ஏன்னா என்னோட ஒர்க்கர்ஸ்க்கு நான் தான் சொல்லுவேன், சாப்பிட்றதுக்குன்னு 1 அவர், திரும்ப பாத்ரூம் போயிட்டு வரேன்னு 1 அவர், என்னத்துக்கெல்லாம் டைம் எடுக்கிறோன்னு பார்த்துக்கோங்க. ஆனால் ஆண்டவருக்காக 1 மணி நேரம் செலவழிக்கிற அந்த கிருபை இந்த கிறிஸ்தவ கூட்டத்துக்கு ஆகணும். அவர் மீது உள்ள அன்பை நான் எப்படி வெளிப்படுத்துகிறேன்? எப்படி வெளிப்படுத்துகிறேன்? கொஞ்ச நேரம் ஃபோன் கையில் இல்லைன்னா எவ்வளோ துடிக்கிறீங்க? ஐயோ என் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிட்டு, என் ஃபோனை லாக் ஆகிட்டு, என் ஃபோனை எங்கேயோ மிஸ் பண்ணிட்டேன், என் ஃபோன் ஒர்க் ஆகலை, எவ்வளோ நேரம் துடிக்கிறோம். இந்த அன்பு, ஐயோ இயேசுவை நான் தேடலை, இன்னைக்கு நான் இயேசுவோட இன்னைக்கு உட்காரல, இந்த துடிப்பு உங்கள் உள்ளத்தில் வருதா? நான் இயேசுவை எவ்வளோ தூரம் அந்த மகிழ்ச்சியான வேலை அன்பை நான் எப்படியெல்லாம் நான் வெளிப்படுத்துகிறேன்? அவர் என்னோடு இருப்பதால் உண்டாகும் கம்பீர சத்தம் என் உள்ளத்தில் தொனிக்கிறதா? அவர் வந்துட்டா சத்தம் எப்படி ஆயிடுங்க? தொனிக்க ஆரம்பிச்சிடும். உள்ளத்தின் நிறைவினால் என்ன பண்ணும்? வாய் பேசும். நீங்க பேசும்போதே கவனிக்கலாம் உங்க உள்ளத்துல என்ன இருக்குன்னு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது நீங்க கவனிச்சிடலாம், ஐயோ ஆண்டவரே என் உள்ளத்துல இப்படிப்பட்ட காரியமா நிறைஞ்சிருக்கு, எப்ப பாரு நான் இதே தானே பேசிக்கொண்டு இருக்கிறேன் என்று வருத்தப்படுகிற வாலிபர் கூட்டம். தயவு செஞ்சு நோட்ஸ் எழுதிக்கோங்க. இந்த கொஸ்டின்லாம் உங்களை வாழ்க்கையில நீங்க கேட்க வேண்டிய கேள்வி. நான் உள்ளத்துல உண்டாகும் கம்பீர சத்தம் என் உள்ளத்தில் துணிக்கிறதா? ஆர்வத்தோடு ஒசனா ஆண்டவரே எங்களை ரட்சியும் என்று சொல்லுவோமா? மறுபடியும் ஒரு ஒசனா சொல்லலாமா? ஆண்டவரே ஓசன்னா, தாவீதின் குமாரனே ஓசன்னா. ஓசன்னான்னு சொன்னா என்னை ரட்சியும், என்னை ரட்சியும், என்னை காப்பாற்றும், காப்பாற்றும் என்று சொல்கிறார். ஒரு பெண் தன் பிள்ளையை பார்த்து எப்படி இருக்கிறார்? பிரமித்து அதிகமாய் அன்பு செலுத்துறார். உங்க குழந்தை மேல எவ்வளவு கண்ணும் கருத்துமா இருக்கிறீங்க. அப்படி ஓடுனா அது விழுந்துடக்கூடாது, அது இப்படி இருக்கணும், ஐயோ அதுக்கு தண்ணி வேணும், அது வெயில்ல போயிட்டு வந்திருக்கு, எவ்வளோ ஒரு ஆவல், எவ்வளோ ஒரு பாசம். இந்த அன்பை தான் ஆண்டவர் அவர் மீது வைக்க எதிர்பார்க்கிறார். அவர் மீது வைக்க எதிர்பார்க்கிறார். ஒவ்வொரு நிமிடமும் எப்படி உங்க குழந்தைய கண்ணும் கருத்துமா பார்க்குறீங்களோ
அதே மாதிரி இயேசு அவரை நினைக்கிறதற்கு அவர் ஆவலாய் இருக்கிறார். வெளிப்பார்வையில தூய்மையான உடைகள், வெளிப்பார்வையில எப்படி இருக்கிறோம்? தூய்மையான உடைகள் அழிந்து தூய்மையின் தோற்றத்தை காண்பித்துக் கொள்ளலாம். ஆனால் உள்ளத்தில் இருக்கிறவைகளை பார்க்கும்போது கேடான சிந்தனைகள், திருக்கான சிந்தனைகள். தேவன் ஒருவர் மாத்திரம்தான் அதை என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். யாராவது பக்கத்துல உள்ளவங்களை தெரியுமா அவருடைய இருதயத்துல எப்படி இருக்கீங்கன்னு? யாருக்காவது தெரியுமா? தெரியாது. எல்லாரும் எப்படி இருக்கோம்? அப்படி பளிச்சுன்னு புதுசா வந்திருக்கிறோம். ஆனா உள்ளத்தை யார் பார்க்கிறா? ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். தூய்மையுள்ள பவனியாக செல்வதற்கு நாம் அழைக்கப்பட்டோம். இன்றைக்கு ரொம்ப தூய்மையா அழகா எல்லாம் பெர்ஃபெக்ட் இல்ல, எல்லாம் ரொம்ப அழகான ஒரு பவனி. ஒசன்னா என்கிற அதே பவனியில் ஆண்டவர் வருகிற போது, ஆரவாரத்தோடும் எக்கால தொனியோடும் வருகிற போது, அந்த பவனியில் செல்கிறவர்கள் தூய்மை உள்ளவர்கள் மாத்திரம்தான் செல்ல முடியும். நான் சொல்லுகிற பவனி எப்போன்னு தெரியுதா? ஆண்டவருடைய 2வது வருகை. அன்றைக்கு நம்ம எப்படி போக முடியும்? தூய்மை உள்ளவர்கள் மாத்திரம்தான் என்ன பண்ண முடியும். இன்னைக்கு எல்லாரும் போயிருக்கீங்க. இன்னைக்கு உங்களை நீங்களே தற்பரிசோதனை செய்து கொள்ளுங்க. ஆனா அன்றைக்கு ஆண்டவர் வருகிற பவனியில யார் மட்டும்தான் போக முடியுமா? அப்படியே தூய்மையான உள்ளத்தோடு அதே பவனியில நம்ம திரும்பவும் பவனி போக வேண்டும். சரியா? தூய்மை உள்ளவர்கள் மாத்திரம் போகிற அந்த பவனி. இந்த பவனியில யார் வேண்டுமானாலும் நம்ம போயிட்டு வந்தாச்சு, குருத்தோலைகளை பிடித்து கொண்டு செல்லலாம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகிற அந்த 2வது வருகையாகிய அந்த பவனியில நம்ம செல்வதற்கு என்ன வேணும்? நமக்குள்ள பரிசுத்தம். பரிசுத்தம் வேணும். அப்போ தூய்மையா இருக்கணும். தூய்மை இல்லாம அவரை எதிர்கொண்டு நம்ம என்னவே பண்ண முடியாது, போகவே முடியாது. அந்த பவனியில கலந்து கொள்வதற்கு இன்றைக்கு இந்த நேரத்துல தகுதி இருக்கிறதா? இன்னைக்கு அந்த பவனி, நாளைக்கு அந்த பவனி வந்தா ஆண்டவரே நான் போவேனா? அந்த தகுதி எனக்கு இருக்கிறதா? சிந்திச்சு பாருங்க. ஒவ்வொரு நிமிடமும் நாம் சிந்திக்கிறவர்களா இருக்கிறோம். உள்ளத்தின் நினைவுகளை அறிந்திருக்கிற ஆண்டவர். அவருடைய சமூகத்துல பரிசுத்தம் இல்லாம, தூய்மை இல்லாம நம்ம என்னவே பண்ண முடியாது, நம்ம பெற்றுக்கொள்ளவே முடியாது. அந்த ஜீவ புஸ்தகத்துல என்னுடைய பெயர் இடம்பெறுவதற்கு நான் எப்படி இருக்கணும்னா பரிசுத்தமா இருக்கணும், தூய்மையா இருக்கணும். ஜீவ புத்தகத்துல நம்முடைய பெயர் எழுதப்பட வேண்டும். 2வது ஆண்டவர் இயேசு சென்ற பவனி பாத்தீங்கன்னா ஒரு துணிச்சலான பவனி. இன்னைக்கு நமக்கு எந்த ஒரு தடைகளும் இல்லை. ஆனா கொஞ்ச நாள் முன்னாடி பயங்கரமான தடைகள் இருந்தது, மதங்கள் போகக்கூடாதுன்னு. இன்று ஓசனா சொல்கிற ஜனங்கள் சிலுவையில் அறையும் என்று என்ன பண்ணாங்க? தன்னை ஒப்பு கொடுப்பார்கள் என்று ஆண்டவருக்கு தெரியும். அடுத்து ஒரு நாள்ல என்ன பண்ண போறாங்க? வேற சிலுவையில் அறைங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுக்க போகிற அதே கூட்ட ஜனங்கள். பெரிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு என்ன நடக்கும் புரியுதா? இன்னும் 5 நாட்கள் தான், 4 நாட்கள் தான் இல்ல, பவனி சென்ற அதே கூட்ட ஜனங்கள் தான் இவரை சிலுவையில் அறையும் என்று ஒப்பு கொடுத்த அந்த கூட்டம். அது எப்படி அவங்க நினைச்சாங்கன்னா, இந்த ரோம பேரரசை எப்படியாவது கவிழ்த்து விட்டு இன்னொரு ராஜா வரப்போகிறார் அப்படின்றதுதான் அந்த இயேசு கிறிஸ்து. அதற்காக தான் அவர் பின்னாடி வந்து குருத்தோலைகளை பிடிச்சு அந்த ராஜாவுக்கான மரியாதையை செலுத்துறாங்க. ரட்சிக்க போறீங்கன்னு சொல்லி. ஆனா மாம்சமான காரியத்தை எதிர்பார்த்தார்கள். இன்னைக்கு நிறைய நேரம் நம்மளும் அதே தான், ஒரு மாம்சமான காரியத்தை என்ன பண்ணிட்டு இருக்கோம்? எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். மாம்சமான காரியங்கள் அல்ல. அவர் செய்யல அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க? சிலுவையில அறையும் என்று ஒப்பு கொடுத்து. இன்னைக்கு நம்மளும் அப்படிதான். ஒரு மிராக்கிள் நம்ம பார்க்கல அப்படிங்கும் போது, இல்லை நம்ம வீட்டுல ஒரு துக்கமான நிகழ்ச்சி நடந்துட்டு போது, ஐயோ இயேசுவே இல்லைங்க, நான் சர்ச்சுக்கு என்ன பண்ண முடியாது, வர முடியாது, என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எதுவும் செய்யல. இயேசுவை மறுதளித்து சிலுவையில் அறைய வைக்கிற அதே கூட்ட ஜனங்கள். இன்றைக்கு நாம் இருக்கிற இந்த காலகட்டத்துல ஆவியானவர் மூலம் நம்மோடு பேசிக்கொண்டு இருக்கிற ஆண்டவர். இன்றைக்கு நாம் இருக்கிற இந்த காலகட்டம், இத மாதிரி அற்புதமான நேரம் வேற எதுவுமே கிடையாதுங்க. இன்னும் வரும், அடுத்த வாரத்துல வரும், அடுத்த மாசத்துல வரும், அடுத்த வருஷத்துல வரும். இதே மாதிரி குருத்தோலை ஞாயிறு வரும்லாம் நம்ம என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. இன்னைக்கு இது அற்புதமான நேரம் நம்முடைய வாழ்க்கையில. இப்போ நம்ம வாழ்கிற இந்த நேரம், ஆண்டவர் வரப்போகிறதை நமக்கு விளக்கி காட்டிவிட்டார். எதிர்காலத்தையும் விளக்கி காட்டிவிட்டார். ஏற்கனவே ஆண்டவர் வாழ்ந்த காலகட்டங்கள்ல நடந்து முடிந்தவைகளை நமக்கு எல்லாமே சொல்லி முடித்தாயிற்று. எல்லாருக்கும் தெரியும்ல,
எல்லாருக்கும் பைபிள் தெரிஞ்சா இது எல்லாம் தெரியும். ஆண்டவரோட வருகை, அந்த வருகையில நம்ம பவனி போவோமான்ற காரியங்கள்